பரிசுத்த நாமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே செய்தியின் தலைப்பானது இருதயம் ஸ்திரப்படும். சங்கீதம் 27:14 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தினமனாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. 1871 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் பயங்கரமான ஒரு தீ விபத்து ஏற்பட்டு நகரம் முழுவதும் சாம்பலானது. அப்பொழுது தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்த ஒரு மனிதர் ஒரே ஒரு இரும்பு துண்டை கண்டுபிடித்தவராக அதில் எழுதினார். எல்லாம் போய்விட்டது, நம்பிக்கை போகவில்லை, நாளை காலை மறுபடியும் வேலைக்கு செல்வேன் என்று எழுதினார். நம் நம்பிக்கையின் அடையாளம் அந்த இரும்பு துண்டு. எல்லாம் போய்விட்டாலும் நம்மிடம் உள்ள சில உடைந்த துண்டுகளை கொண்டு வேலையை ஆரம்பிக்க முடியும், திறன் கொள்ள முடியும். தேவனின் பலத்தை நம்முடைய பலவீனத்தில் பூர்ணமாய் பெற முடியும். மருத்துவமனை ஒன்றில் சக்கர நாற்காலியில் ஒரு மனிதர் அமர்ந்து அதை தள்ளி கொண்டே வந்தார். மருத்துவமனையில் இதை போன்ற மனிதர்களை பார்ப்பது மிகவும் சகஜம். ஆனால் இந்த மனிதர் ஒரு மருத்துவர் தனது நோயாளியை சந்திக்க தினமும் மருத்துவமனைக்கு வந்து பணி செய்கிறார். ஆப்பிரிக்கா கண்டத்தில் நற்செய்தி பணிபுரிந்த போது போலியோ வியாதியால் கால்களை அவர் இழந்தார். எல்லாமே முடிந்துவிட்டது போல் தோன்றியது. ஆனால் இந்த மனிதரோ உன்னதமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். உடல் ஊனம் ஒரு பலவீனம் அல்ல. அதை மேற்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்களை குறித்து சரித்திரம் அங்கே பேசுகிறது. பித்தோவன் காது கேளாமல் இருக்கும் பொழுதே பாடலுக்கு அருமையாக இசையமைத்தார். பெட்ஃபோர்ட் என்னும் சிறையில் கிறிஸ்து நிமித்தமாக அடைக்கப்பட்டிருந்த போது கலைஞரை விளக்கும் போன்ற ஒரு நூலை ஜான் பனியன் எழுதினார். அதுதான் மோட்ச பிரயாணம். ஒருவேளை நமது சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், எங்கும் தோல்வியாக தெரியலாம். அவற்றை கண்டு மனமடைய விடாமல் தோல்விகளை வெற்றியின் படிகளாக முயற்சிக்க வேண்டும். தோல்வி போல காட்சியளித்த சிலுவையினாலே ரட்சிப்பின் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி தந்த சிலுவைநாதர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு வெற்றி நிச்சயமே. அப்படிப்பட்ட வெற்றியை தேவன் உங்களுக்கு தருவாராக. அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.